Hello everyone, welcome back to our channel. 30 days spoken English classல இன்னைக்கு நம்ம 4th டேல இருக்கோம். 3 days class நம்ம வெற்றிகரமாக கிராஸ் பண்ணிட்டோம். அந்த 3 days வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம have verbs பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட சாக்லேட் இருக்குது, என்கிட்ட பிஸ்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்கக்கிட்ட இல்லை அவங்கிட்ட அவங்கிட்ட கார் இருக்குது, பைக் இருக்குது, அவங்கிட்ட ஹெல்மெட் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ என்கிட்ட இருக்குது, அவங்கக்கிட்ட இருக்குது, அதுக்கிட்ட இருக்குது, இதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறது ப்ரனவுன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. இதை சப்ஜெக்ட்டுன்னு கூட சொல்லலாம். இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சோ அப்படி இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இந்த சப்ஜெக்ட் கூட அந்த ஹேவ் வேர்பை சேர்த்து நம்ம எப்படி சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலாம், அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நான் 2 வேர்டு எழுதியிருக்கேன். ஒன்று ஹேவ், இன்னொன்று ஹேஸ். என்கிட்ட இருக்குது, அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இருக்குது அப்படிங்கிறது ஒரு வேர்டு தானே, அதுக்கு எதுக்கு 2 வேர்டு எழுதியிருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அதாவது ஐ, யூ, வி, தே இந்த ப்ரொனவுன் வரும்போது மட்டும்தான் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் இருக்க ப்ரொனவுன் அதாவது ஹீ, ஷீ, இட் இது 3க்கும் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஹேவ் அண்ட் ஹேஸ்க்கு ஒரே அர்த்தம் தான், அதாவது இருக்குது அப்படிங்கிறதா மீனிங். பட் அதை யூஸ் பண்ணுற இடம் தான் வேறு. நம்ம எந்த ப்ரொனவுன் சூஸ் பண்ணி சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அதை நோட் பண்ணி நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுமா ஹேஸ் யூஸ் பண்ணுமான்னு பார்த்துக்கணும். வாங்க நம்ம சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலாம். தமிழில் சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதுக்கு இங்கிலீஷில் நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். அந்த பொண்ணுக்கிட்ட லிப்ஸ்டிக் இருக்குது. பொண்ணு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஷீ. அவள் அப்படிங்கிறதுக்கும் ஷீ அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஷீ ப்ரொனவுன் வர இடத்துல நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுமா ஹேஸ் யூஸ் பண்ணுமா? இந்நேரத்துக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ கரெக்ட், ஹேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். த கேர்ள் ஹேஸ் லிப்ஸ்டிக். செகண்ட் சென்டென்ஸ்க்கு போகலாம். அந்த பசங்கக்கிட்ட மொபைல் இருக்குது. நல்லா நோட் பண்ணுங்கள் சென்டென்ஸை. அந்த பசங்கக்கிட்ட மொபைல் இருக்குது. ஒரு பையன் கிடையாது, நிறைய பையன். அப்போ நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அதுக்கு எந்த ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம்? தே அப்படிங்கிற ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஹேவ் வருமா ஹேஸ் வருமா? நல்லா திங்க் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கரெக்ட், ஹேவ் தான் வரும். ஏன்னா அது நிறைய பேர், அதை வந்து நம்ம தே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த பாய்ஸ் ஹேவ் மொபைல். தேர்ட் சென்டென்ஸ்க்கு போகலாம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம்? ஐ தான் யூஸ் பண்ணுவோம். எனக்கு, நான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஐ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வர இடத்துக்கு ஹேவ் வருமா ஹேஸ் வருமா? ஹேவ் தான் வரும். சூப்பர். ஸோ ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட். அடுத்த சென்டென்ஸ், அவன்கிட்ட ஆரஞ்சு இருக்குது. அவன். அப்போ எந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம்? ஹீ அப்படிங்கிற ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீ ப்ரொனவுன் யூஸ் பண்ணுற இடத்துல ஹேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சென்டென்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணும்? ஹீ ஹேஸ் அன் ஆரஞ்ச். அடுத்த சென்டென்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட் கிட்டேயும் என்கிட்டையும் கார் இருக்குது. நோட் பண்ணிட்டீங்களா? என் ஃப்ரெண்ட் கிட்டேயும் என்கிட்டையும் கார் இருக்குது. இதுக்கு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலாமா? என் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்கிட்ட, நான் அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் ஐ தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணும்போது மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ இதுவரை க்ரியேட் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து ஹேவ் வருமா ஹேஸ் வருமா அப்படிங்கிற இடத்துல நம்ம கன்ஃபியூஷன் வரும். இந்த இடத்துல கன்ஃபார்மாக ஹேவ் தான் வரும். அதாவது மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ, நானும் என்கிட்டையும் என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நாங்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா. ஸோ வி அப்படிங்கிறதுல தான் வரும். அதனால் அந்த இடத்துல நம்ம ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஹாவ் அ கார். இவ்வளோ நேரம் என்கிட்ட இருக்குது, அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற சென்டென்ஸை மட்டும் நான் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட இல்லை, அவங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது. இருக்குது பார்த்தாச்சு, இப்போ நம்ம இல்லை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹேவ், ஹேஸ் அப்படின்னு 2 வேர்டு யூஸ் பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி இதுக்கும் 2 வேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா டோன்ட் ஹேவ், டசன்ட் ஹேவ். டோன்ட் அண்ட் டசன்ட் யூஸ் பண்ண போகிறோம். எந்த ப்ரொனவுனுக்கு டோன்ட் வரும், எந்த ப்ரொனவுனுக்கு டஸ் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே ரொம்ப ஈஸியாக சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணிடலாம். இது ப்ரொனவுன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட். இதில் ஐ, யூ, வி, தே இந்த 4க்கும் டோன்ட் ஹேவ் அப்படிங்கிற வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் இருக்க ஹீ, ஷீ, இட்டுக்கு டசன்ட் ஹேவ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஹேவ் ஹேஸ் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதே சென்டென்ஸை இப்போ நம்ம நெகட்டிவாக சொல்லி பார்க்கலாம். அதாவது டோன்ட் ஹேவ், டசன்ட் ஹேவ் யூஸ் பண்ணி சொல்லி பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன பார்த்தோம்? அவகிட்ட இல்லைனா அந்த பொண்ணுக்கிட்ட லிப்ஸ்டிக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதே சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக சொல்லலாம்.
அந்த பொண்ணுக்கிட்ட லிப்ஸ்டிக் இல்லை. அந்த பொண்ணு அவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஷீ அப்படின்னு சொல்லுவோம். ஷீ ப்ரனவுன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷீ வர்ற இடத்துல ஹீ ஷீ இட் வர்ற இடத்துல டசன்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுதணும்? த கேர்ள் டசன்ட் ஹாவ் லிப்ஸ்டிக். எப்படி வரும்? த கேர்ள் டசன்ட் ஹாவ் லிப்ஸ்டிக். செகண்ட் சென்டென்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? அந்த பசங்கக்கிட்ட மொபைல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதை நெகட்டிவாக சொல்ல போகிறோம். அதாவது அந்த பசங்கக்கிட்ட மொபைல் இல்லை. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்களா? அந்த பசங்க அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தே வர்ற இடத்துல என்ன வரும்? டோன்ட் ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். அந்த பசங்கக்கிட்ட மொபைல் இல்லை. ஸோ த பாய்ஸ் டோன்ட் ஹாவ் மொபைல். மூணாவது சென்டென்ஸ் என்ன பார்த்தோம்? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதை நெகட்டிவாக எப்படி சொல்லுவோம்? எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு அப்படிங்கிற இடத்துல அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ ஐக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? நெகட்டிவில் டோன்ட் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ கரெக்டாக நீங்களே சென்டென்ஸை மேக் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் ஹாவ் அ ஃப்ரெண்ட். எனக்கு ஃப்ரெண்டு இல்லை. ஃபோர்த்து சென்டென்ஸ் அவங்கிட்ட ஆரஞ்சு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதை நெகட்டிவாக நம்ம எப்படி சொல்லுவோம்? அவங்கிட்ட ஆரஞ்சு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்கிட்ட அப்படிங்கிறது எந்த ப்ரனவுன் யூஸ் பண்ணணும்? ஹீ அப்படிங்கிற ப்ரனவுன் யூஸ் பண்ணுவோம். ஹீ வர்ற இடத்துல டசன்ட் ஹேவ் அப்படிங்கிற வேர்டு தான் வரும். ஸோ ஹீ டசன்ட் ஹாவ் அன் ஆரஞ்ச். அவங்கிட்ட ஆரஞ்சு இல்லை. ஃபிஃப்த்து சென்டென்ஸ்க்கு போகலாம். மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஹாவ் அ கார். என்கிட்டையும் என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் கார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதை நெகட்டிவாக நம்ம எப்படி சொல்லுவோம்? என் ஃப்ரெண்ட்கிட்டையும் என்கிட்டையும் கார் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வி அப்படிங்கிற ப்ரொனவுனில் கொண்டு வரலாம். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் அப்படிங்கிறனால நான் வி அப்படிங்கிற ப்ரொனவுன் எடுத்துக்கிறேன். ஸோ வி அப்படிங்கிற இடத்துல என்ன வரும்? ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ டோன்ட் ஹேவ் நெகட்டிவாக சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? டோன்ட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் அ கார். இன்றைக்கி கிளாஸில் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பாசிட்டிவான சென்டென்ஸும் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற நெகட்டிவான சென்டென்ஸும் பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். இன்றைக்கி கிளாஸோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி.